exercise 5.2 secondல third problem. Okay, secondல third subdivision. Length of latus rectum is 8. Okay, length of latus rectum is 8. Eccentricity is 3 divided by 5. Center is 0, 0 and major axis is on x axis சொல்லிட்டாங்க. ஓகேவா, length of latus rectum is 8 கொடுத்துட்டாங்க. eccentricity is 3, 3 divided by 5. Center is 0. So center 0, 0. ஓகேவா, center 0, 0. ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, இந்த மாதிரி வரும். ஓகே, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த சென்டர். ஓகேவா, 0, 0 சொல்லிட்டாங்க. So length of latus rectum is 8. This is the length of latus rectum. Okay, so focus point வழியா எது பாஸ் ஆகிற பாயிண்ட் தான் length of latus rectum. Okay, L dash is equal to 8. ஓகேவா, ஸோ லென்த் ஆஃப் latus rectum ஃபார்முலா என்ன? எலிப்ஸுக்கு 2b square divided by 8 a 2b square divided by a. Center 0, eccentricity is 3, eccentricity is equal to 3 divided by 5 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ லென்த் ஆஃப் latus rectum ஃபார்முலாவுக்கு வந்து 2b square divided by a is equal to 8. ஓகேவா, ஸோ b square is equal 8னா 2 கேன்சல் ஆச்சுன்னா 4. ஸோ b square equal to 4a. eccentricity is 3 divided by 5. Okay, okay, eccentricity is 3 divided by 5. C நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும், C, 0 சொல்லுவோம், C வந்து ஏன்னு எழுதுவோம். ஓகே, ஏஇ, 0ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அங்கே அதுதான் எங்கே எழுதிக்கலாம், C ஈக்குவல் டு ஏஇ. C நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம், A வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ E ஈக்குவல் டு 3 divided by 5. ஸோ C ஈக்குவல் டு 3a divided by 5. ஓகே, C ஈக்குவல் டு 3a divided by 5. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோம். b ஸ்கொயர் ஈக்குவல் 4a. C ஈக்குவல் டு 3a divided by 5 ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோம். நமக்கு ABC இங்கே வருதா, இங்கே A வந்து B வந்துருக்கு, C, இது மூணுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு தெரிகிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இங்கே லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து B ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் C ஈக்குவல் டு ஏஇ, அதுதான் நமக்கு தெரியும். ஓகேவா, C ஈக்குவல் டு ஏஇ. ஸோ அதிலிருந்து C ஈக்குவல் டு 3a divided by 5. ஸோ ஏபிசிக்கு மூணுக்கு ரிலேஷன்ஷிப் C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ C வந்து என்ன, 3a divided by 5. 3a divided by 5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர். B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a. ஓகே, ஸோ 9a ஸ்கொயர் divided by 25 A ஸ்கொயர் மைனஸ் 4a. 9a ஸ்கொயர் 25a ஸ்கொயர் மைனஸ் 10a. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 16a ஸ்கொயர் 100a வரும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், 9a 16a ஸ்கொயர் மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது 4a காமன் எடுக்கலாம். 4a காமன் எடுத்தால் வந்து 4a இன்ட்டு 4a மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0. 4a ஈக்குவல் டு 25. ஸோ a ஈக்குவல் டு 25 டிவைட் பை 4ன்னு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. a வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த a வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 4 இன்ட்டு 25 டிவைட் பை 4. ஓகே, 20 divided by 4. ஸோ 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ a ஸ்கொயர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே a வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி 25 பை 4. a ஸ்கொயர்னா 625 பை 16. ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன் அலாங் த மேஜர் ஆக்சிஸ். அப்புறம் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1. அதுதான் ஈக்குவேஷன், எலிப்ஸோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், a ஸ்கொயருக்கு பதிலாக 625 பை 16 ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை 25. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 16 வந்து மேலே கொண்டு போயிடும். ஓகே, 16 x ஸ்கொயர் டிவைட் பை 625 ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை 25 ஈக்குவல் டு 1. இதுதான் எலிப்ஸின் ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன கொடுத்தாலும் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, மேஜர் ஆக்சின்னு சொல்லிடுறாங்களா, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போனா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா 2b ஸ்கொயர் டிவைட் பை a, அந்த ரிலேஷன் அது தெரியும் நம்மளுக்கு. அதை பேஸ் பண்ணி b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சோம். எசென்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்முலா நம்ம பார்க்கணும். எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு C ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. C ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்படி a நம்மளுக்கு C தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏவும் நம்மளுக்கு தெரியாது, E தெரியும். ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2 கிடைக்கும். 1 and 2 கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் புதுசாக C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஏபிசி ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஸோ அதில் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், B ஸ்கொயர் B வேல்யூ
பி ஸ்கொயர் வேல்யூவும் சிஸ் வேல்யூவும் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் அதுலேருந்து நம்ம ஏ ஃபைண்ட் பண்ணுறோம். ஏக்கு 25/4 கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷன் எலிப்ஸில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ.